shall we look to God in prayer? நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபத்திலே Oh, பார்ப்போம். loving Heavenly Father, we thank you, Lord, and praise you for the joy that you have given to us to be in your presence this day. அன்புள்ள ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நீ கொடுத்திருக்கிற மகிழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Let the word of God become real to us, O Lord. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாக இருக்கட்டும். People who hear the word of God today should be really blessed by your own word. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் நிச்சயமாகவே உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். We may have a lot of problems in this world. இந்த உலகத்திலே எங்களுக்கு अनेक பிரச்சனைகள் இருக்கலாம். But Lord God, we come to you with humility and faith. ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையோடு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Let the needs of everyone be met by your own word. எங்களுடைய தேவைகள் உம்முடைய வார்த்தையினாலே சந்திக்கப்படட்டும். Release your power in our midst, O God. எங்கள் மத்தியில் உம்முடைய வல்லமையை நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Let me not preach your word, but let the Spirit of God preach. உம்முடைய வார்த்தை நான் பிரசங்கிக்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் தாமே பிரசங்கிக்கட்டும் Let ஆண்டவரே. the needs of everyone be met, O God. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. Guide us by your own Spirit. உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்தும். In Jesus' almighty name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. Amen. Dear friends, the title of today's message is Blessings of the Mount of Transfiguration. இன்றைய செய்தியுடைய தலைப்பானது மறுரூப மலையின் ஆசீர்வாதங்கள். Let me read to you from Luke's Gospel 9th chapter verses 28 to 36. லூக்கா 9வது அதிகாரம் 28 முதல் 36 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Luke's Gospel 9th chapter verses 28 to 36. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28 முதல் 36 வசனங்கள். Jesus took Peter, John and James and went up on the mountain to pray, and as he prayed the appearance of his face was altered and his robe became white and glistening. And behold, two men talked with him, who were Moses and Elijah, who appeared in glory and spoke about his disease, about his death, which he was to accomplish at Jerusalem. But Peter and those with him were heavy with sleep, and when they were fully awake, they saw his glory and the two men who stood with him. Then it happened, as they were parting from him, that Peter said to Jesus, Master, it is good for us to be here, and let us make 3 tabernacles, 3 tents, one for you, one for Moses, and one for Elijah. Not knowing what he said, while he was saying this, a cloud came and overshadowed them, and they were fearful as they entered into the cloud. And a voice came out of the cloud saying, This is my beloved Son, hear him. When the voice ceased, Jesus was found alone. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யோக்காவையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போய் அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவனோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகள் ஒன்றையும் அவர் அந்நாட்டில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். I believe that all of you have read this portion in the Bible. இந்த வேதாகம பகுதியை நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Just before this, Jesus spoke to the disciples a few points. இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக ஒரு சில சீஷர்களோடு ஒரு சில காரியங்களை பேசினார். The suffering that he had to undergo, அவர் அவதிப்பட வேண்டிய காரியங்களை குறித்து அவர் பேசியிருந்தார். and also the principle of following Jesus, taking the cross daily and following him. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்படியான அந்த சூத்திரங்களை குறித்தும் அவர் பேசினார். And also, what will it profit a man if a person gains the whole world and loses his own soul? மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்ற காரியத்தை குறித்து. And when Jesus comes back as a judge, he would be ashamed of people who refuse him. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரும்பொழுது
அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். After Jesus spoke these things, இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசின after பிறகு 8 days, 8 நாட்களுக்கு பிறகு Jesus took 3 disciples and went up to a very high mountain. இயேசு கிறிஸ்து 3 சிஷ்யர்களை கொண்டு மலை உச்சிக்கு சென்றார். I would deal with this message under 5 subheadings. இந்த செய்தியை நான் 5 தலைப்பின் கீழாக நான் பேச விரும்புகிறேன். Number 1, the Mount of Transfiguration. முதலாவது மறுரூப மலையின் மாற்றம். Second, Moses on the Mount Sinai. சீனாய் மலையின் மேல் மோசே. Third, Elijah on Mount Carmel and Mount Horeb. ஓரேப் மலையிலும் கர்மேல் மலையிலும் எலியா. And lesson that we can learn from the Mount of Transfiguration. மறுரூப மலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியான பாடங்கள். And in closing, I'll be telling about our responsibility. இறுதியாக நம்முடைய உத்தரவாதம் பொறுப்பை குறித்து பேசுவேன். Number 1, the Mount of Transfiguration. முதலாவது மறுரூப மலை. Jesus had 12 disciples. இயேசு கிறிஸ்து 12 He சிஷ்யர்கள். had other 70 disciples also. அதை காட்டிலும் மற்ற சிஷ்யர்கள் இருந்தார்கள். 70 பேர் இருந்தார்கள். But Jesus took only 3 disciples when he went up to the mountain. ஆனால் இயேசு கிறிஸ்து மலை உச்சிக்கு செல்லும்போது 3 சிஷ்யரை மாத்திரமே கொண்டு சென்றார். ஏன்? He could not take all the 12 disciples up to the Mount of Transfiguration. அவர் எல்லா சிஷ்யர்களையும் கொண்டு செல்ல முடியவில்லை. If you read book of Revelation 17 chapter and 14th verse, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது there the word of God says, they that are with him are called, chosen and faithful. அவருக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. They that are with him are called, chosen and faithful. அவரோடு இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். Now many are called, அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். few are chosen. ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஏன்? When God calls you to follow him, இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கும் பொழுது you must be able to follow him with all your heart. உங்களுடைய முழு இதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். You must be faithful in your own following. உங்களுடைய பின்பற்றுதலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். If you have to be with Jesus, you must be called, chosen and you must be faithful. இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். When we speak about call, அழைப்பு என்று சொல்லும் பொழுது God calls you for a particular ministry. ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் அழைக்கிறார். I'm not talking about full-time servants of God. ஏதோ முழு நேர ஊழியர்களை குறித்து நான் பேசவில்லை. Everyone has their own ministry. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. You are chosen for a specific purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You must be faithful, trustworthy. நாம் அதிலே உண்மையுள்ளவர்களாக நம்ப தகுந்தவர்களாக இருக்க வேண்டும். Maybe we are not perfect. நாம் ஒருவேளை பரிபூர்ணமில்லாதவர்களாக இருக்கலாம். We must be open before God and be humble. We must be trustworthy. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக ஆண்டவருக்கு முன்பாக நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். Jesus knew about all the 12 disciples. இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்களை குறித்து தெரிந்து வைத்திருந்தார். He chose 3 when he went up to the mountain. ஆனால் மலை உச்சிக்கு செல்லும் பொழுது 3 சிஷ்யர்களை மாத்திரமே அவர் கொண்டு சென்றார். As he prayed, the appearance of his face was altered and his robe became white and glistening. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகவும் பிரகாசமாகவும் மாறிற்று. It is a mountain of prayer. அந்த மலையானது ஒரு ஜெபமலையாக இருந்தது. Lifted beyond the vanity of this world. இந்த உலகத்தின் மாயையிலிருந்து உயர்த்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. As he prayed, his visage was altered. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த முகமானது மாறிற்று. When we pray in the presence of God, அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது our attitude changes. நம்முடைய மனப்போக்கு மாறுகிறது. Our personality changes. நம்முடைய ஆள் தத்துவம் மாறுகிறது. We grow in this sanctification. நாம் பரிசுத்தத்திலே வளர்கிறோம். And as Jesus was praying, இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது his whole visage was altered. அவருடைய முழு அந்த சரீரமே மாற்றம் அடைந்தது. And he was full of glory of God. ஆண்டவருடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தார். And as Jesus was praying, இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது Peter, James and John were there. பேதுரு, யோவான், யாக்கோபு அங்கே இருந்தார்கள். Suddenly Moses and Elijah appeared before them. திடீரென்று மோசேவும் எலியாவும் காட்சியளித்தார்கள். It is a supernatural revelation. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாடாக The இருந்தது. 9 disciples were down on the valley. They did not know about what was happening on the Mount of Transfiguration. மலைக்கு கீழாக இருந்த மற்ற 9 சீஷர்களுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது. It was a supernatural revelation. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாடு. There are many people who say that angels came, they gave food and they gave appam and all the people say. சில பிரசங்கிமார்கள் இப்படியாக தேவதூதர்கள் வந்தார்கள், உணவு கொடுத்தார்கள், ஆப்பம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். And Peter was telling, ஆனால் பேதுரு எப்படியாக சொல்கிறார்?
let us prepare 3 tents. மூன்று கூடாரங்களை அமைப்போம். He did not want the tent to be prepared for him and the other disciples. அவருக்கோ மற்ற சீஷர்களுக்கோ கூடாரம் அமைப்பதை வைத்து அவர் பேசவில்லை. He was a little selfless. He wanted to prepare tents for Jesus and Moses and Elijah. அவர் சுயநலமாக இல்லாதபடி மோசேவுக்கும் எலியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரமே கூடாரம் அமைக்கும்படியாக சொல்லியிருந்தார். Elijah and Moses came to talk to Jesus. எலியாவும் மோசேவும் இயேசு கிறிஸ்துவோடு பேசும்படியாக They were வந்தார்கள். talking about the suffering of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அனுபவிக்கவிருக்கின்ற அந்த பாடுகளை குறித்து அவர்கள் பேசிக் Bible கொண்டிருந்தார்கள். does not say what they were speaking. என்ன பேசினார்கள் என்று வேதாகம் சொல்லவில்லை. I consider that they would have said, அவர் என்ன சொல்லியிருக்கலாம் என்றால், Lord Jesus, we will die instead of you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமக்கு பதிலாக மரிக்கிறோம் என்று I don't சொல்லியிருக்கிறார். know what really they spoke. ஆனால் என்ன பேசினார்கள் என்று நமக்கு They தெரியாது. were in glory. Moses and Elijah, they were in glory. மோசேவும் எலியாவும் மகிமையிலே நிறைந்தவர்களாக They இருந்தார்கள். came and spoke to Jesus. அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோடு பேசினார்கள். While he was speaking like that, while they were talking like that, அப்படியாக பேசிக் கொண்டிருந்த போது suddenly there came a cloud. அப்பொழுது ஒரு மேகம் அங்கே வந்தது. And from the cloud, God spoke. அந்த மேகத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். This is my beloved son. இவர் நேசகுமாரன், Hear him. இவருக்கு செவி கொடுங்கள். The voice ceased, only Jesus was seen. அந்த சத்தம் நின்றபொழுது இயேசு கிறிஸ்து மாத்திரமே காணப்பட்டார். Now when we come closer to the Lord Jesus Christ, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் many வரும்பொழுது men of God would be able to help us, can help us. நிறைய தேவ மனிதர்கள் நமக்கு உதவி But at செய்யக்கூடும். the same time, our focus must be only on Jesus. ஆனால் நம்முடைய நோக்கமானது இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். God said, "This is my beloved son. Hear him." அந்த சத்தமானது இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னபோது Jesus was found alone. இயேசு கிறிஸ்து மாத்திரமே Our காணப்பட்டார். focus must be only on Jesus. நம்முடைய அந்த நோக்கமானது இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். Not that we need to neglect the men of God and women of God. மற்ற தேவ மனிதர்களை ஒதுக்கி வைப்பது என்ற அர்த்தம் அல்ல. Now we cannot climb the mount of transfiguration on our own. நம்முடைய சொந்த முயற்சியினாலே இப்படிப்பட்ட மலை உச்சிக்கு மறுரூப மலைக்கு நாம் செல்ல முடியாது. Jesus took Peter, James and John. இயேசு கிறிஸ்து தான் பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்துச் சென்றார். The word took is paralambono. பாராலெம்போனோ என்று கிரேக்க மொழியிலே மூல பாஷை சொல்கிறது. Meaning is to take somebody in a private manner, in an intimate manner, taking somebody with us. தனிப்பட்ட முறையிலே ஒரு சிலரை அழைத்து செல்வது என்பது பொருள். Jesus took Peter, James and John and went up to the Mount of Transfiguration. பேதுரு, யாக்கோபு, யோவானை இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலைக்கு அழைத்து சென்றார். Why Moses and Elijah came? ஏன் மோசேவும் எலியாவும் வந்தார்கள்? Moses who was on Mount Sinai. சீனாய் மலையிலே மோசே இருந்ததை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல These விரும்புகிறேன். men of God were always on mountain top. இந்த எல்லா தேவ மனிதர்களும் மலை உச்சியிலே இருந்தார்கள். They were able to receive great revelation from God. பெரிய தேவ வெளிப்பாடை அவர்கள் பெற முடிந்தது. According to the guidelines given by God to Moses, மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறைகளிலே he was able to deliver the people of Israel from Egypt and he was bringing them to the promised land. எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். Within 3 months of leaving the land of Egypt, அந்த 3 மாதங்கள் எகிப்தை விட்டு வந்த 3 மாதங்களிலே they came to Mount Sinai. அந்த சீனாய் மலைக்கு வந்தார்கள். They had theophanic encounter, meeting God at Mount Sinai. அந்த இடத்திலே தாமே தேவனை சந்தித்தார்கள். And the Mount Sinai is 7,497 feet tall. 7497 அடி உயரமுள்ள சீன மலை. And when the people gathered there in near Mount Sinai, அங்கே கூடியிருந்த அந்த மக்கள் அங்கே சேர்ந்து இருக்கும் பொழுது Moses went up to meet God on the top of the mountain. மோசே மாத்திரம் தேவனை சந்திக்கும்படியாக அந்த மலைக்கு உச்சிக்கு சென்றார். God told him, தேவன் மோசேயிடத்தில் இப்படியாக சொன்னார், "You have seen what I did to deliver you from Egyptians. எப்படியாக எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மீட்டு வந்தேன் என்பதை பார்த்தீர்கள். I bore you on eagle's wings. கழுகின் அந்த செட்டைகளின் மேலே சுமந்து வருவதை போல I சுமந்து brought you unto myself. நானாகவே கொண்டு வந்தேன், என்னிடத்தில் கொண்டு வந்தேன். And I want you to keep my covenant. என்னுடைய உடன்படிக்கையை நான் நீங்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். You shall be a special treasure unto me. எனக்கென்று நீங்கள் ஒரு மிகுந்த பொக்கிஷமாக இருப்பீர்கள். You shall be priests unto me. நீங்கள் எனக்கென்று ஆசாரியர்களாய் இருப்பீர்கள். You will be a holy nation. நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள். On the top of the mountain of Mount Sinai, the presence of God was so tangible. அந்த மலை உச்சியிலே தேவனுடைய மகிமையானது மிக
பிரகாசமாய் தெரிந்தது. When Moses went up to Mount Sinai, அந்த சீனாய் மலைக்கு மோசே சென்றபோது the top of the mountain was full of smoke. அந்த இடம் முழுவதுமாக புகையினால் நிரம்பி இருந்தது. Because God landed on fire. அந்த இடத்திலே தேவன் அக்கினியினாலே இறங்கினார். And the mountain began to quake. அந்த மலையானது அப்படியே அதிர்ந்தது. And when they blasted, the trumpet was there, people were began to tremble. அந்த எக்காள சத்தத்தை கேட்டு அங்க கூடி இருந்த மக்கள் பயந்தார்கள். God spoke and Moses also spoke to God. தேவனும் பேசினார், மோசேயும் பேசினார். The presence of God was so tangible. அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை மிகவும் வெளிப்படையாக And தெரிந்தது. the people were able to see something so marvelous happening on the mountain top. அந்த மக்கள் அங்கே ஏதோ அற்புதமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உணர்ந்து முடிந்தது. Moses went alone to the top of the mountain. மோசே மாத்திரமே அந்த மலை உச்சிக்கு சென்றார். When they were staying around Mount Sinai, அந்த மலையை சுற்றி அந்த மக்கள் தங்கியிருந்த போது 8 times Moses had gone up. 8 முறை மோசே மலை உச்சிக்கு 8 சென்றிருக்கிறார். times he went and saw the Lord. 8 முறை தேவனை சென்று So சந்தித்திருக்கிறார். he was able to come closer to God and receive a lot of blessings. தேவனிடத்திலே நெருக்கமாக சென்று அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. God gave him 10 commandments. ஆண்டவர் அவருக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். God gave them many other oracles. மற்ற கற்பனைகளையும் அவருக்கு கொடுத்தார். Guidelines for people to live a holy life. பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியான வழிமுறைகளை For கொடுத்தார். individual life. தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, Family life. குடும்பத்திற்கும், For nation, for society. தேசத்திற்கும், சமுதாயத்திற்கும் Guidelines to build the tabernacle where the glory of God can be seen. ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய மகிமை அங்கே தங்கியிருக்கும்படியாகவும் வழிமுறைகளை கொடுத்தார். God told Moses, தேவன் மோசேயிடம் இப்படியாக see that சொல்லினார். you prepare the tabernacle so that tabernacle as you have been guided in the top of the mountain. நான் உனக்கு அந்த மலை உச்சியிலே நான் சொன்ன விதமாக ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று When they சொல்லினார். established the tabernacle, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அதை செய்து கொண்டிருந்த பொழுது when the sacrifices were offered there, அங்கே பலிகளை செலுத்தும் பொழுது the Shekinah glory of God was there. அந்த ஷெக்கேனா தேவனுடைய மகிமையானது அங்கே The காணப்பட்டது. glory of God was leading them all the 40 years when they were traveling in the wilderness. அந்த மகிமையானது எல்லா 40 வருஷமும் அந்த வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டிருந்தது. God gave them guidelines as to what they should do when they enter into the promised land. அவர்கள் வாக்குத்தத்தப்பட்ட தேசத்துக்குள்ளாக செல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களையும் சொல்லப்பட்டிருந்தது. How they should live for God. எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பது. So Moses was able to go to the presence of God and see the glory of God, talk to God and receive all these blessings. மோசே மலை உச்சிக்கு சென்று தேவனோடு இருந்து தேவ மகிமையை பார்த்து எல்லா காரியங்களையும் கேட்டு அவன் தேவனோடு பேசினான். How many times did he fast and pray on the top of the mountain? எத்தனை முறை மோசே உபவாசித்து ஜெபித்தார். When he was fasting for 40 days and 40 nights, he did not eat anything, he did not drink anything. 40 நாள் பகல் இரவாக அவர் உபவாசித்திருக்கும் போது எதுவுமே சாப்பிடவில்லை, எதுவுமே குடிக்கவும் இல்லை. How many times did he fast for 40 days? எத்தனை முறை இப்படியாக 40 பகல் இரவு உபவாசம் 3 செய்தார். times he fasted and prayed for 40 days. 3 முறை அப்படியாக 40 நாள் உபவாசம் இருந்தார். First time when he went up to receive the commandment from the Lord, முதலாவது முறை தேவனிடத்திலிருந்து கற்பனையை பெறும்போது அப்படி செய்தார். he spent 40 days and 40 nights. 40 பகல் இரவு நாள் உபவாசம் இருந்தார். But when he came down, the people of Israel had been worshipping idols, worshipping a calf made of gold. அவர் மேலிருந்து கீழே வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தார். And he broke the tablet before them, and many people were destroyed, killed. அந்த கோபத்திலே அந்த பலகையை கீழே போட்டு உடைத்து அநேகர் அங்கே அழுது போனார்கள். Then he went up again. திரும்பமாக அங்கே சென்றார். 40 days he fasted and prayed there, repenting for the sins of the people. திரும்பமாக 40 நாள் உபவாசத்தில் ஜெபித்தார் மக்களுடைய பாவங்களுக்காக. Then God said, அதற்கு பிறகு "Go தேவன் down, சொன்னார், prepare 2 tablets and bring it to me. I'll write again and then give it to you." நீ போய் 2 பலகையை அப்படியாக செய்து திரும்பமாக கொண்டு வா, நான் எழுதி தருகிறேன் So என்று. 3 times he was on the mountain top fasting and praying. 3 முறை each time. மலை உச்சிக்கு சென்று 3 முறை 40 நாள் உபவாசம் இருந்தார். Now regarding fasting, let me tell you something. உபவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லட்டும். Should we fast for 40 days? 40 நாள் நாம் உபவாசிக்கலாமா? Fasting and prayer is needed. நிச்சயமாகவே உபவாச ஜெபம் தேவை. Moses fasted and prayed for 40 days 3 times. மோசே 40 நாள் 3 முறை உபவாசித்து ஜெபித்தார். Jesus fasted and prayed for 40 days. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார். How should we fast and pray? எப்படி நாம் உபவாசித்து ஜெபிக்க We வேண்டும்? must fast and pray. நாம் நிச்சயமாகவே உபவாசித்து ஜெபிக்க How வேண்டும். many days should we fast and pray? எத்தனை நாட்கள் நாம் உபவாசித்து ஜெபிக்கலாம்? Fasting and prayer is not a hunger strike.
ஏதோ உபவாசித்து ஜெபிப்பது ஒரு உண்ணாவிரதம் When கிடையாது. we go and refrain from eating in the presence of God, God will bless, give all the blessing. It's not like that. ஏதோ நாம் சாப்பிடாமல் இருந்தால் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று அர்த்தம் அல்ல. We must be able to spend quality time in prayer and also fast and pray. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல மணி நேரங்களை செலவிட்டு உபவாசித்து ஜெபிக்க We வேண்டும். need not imitate Moses or Jesus to fast and pray for 40 days. நாம் ஏதோ மோசேயையும் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. Sadhu Sundar Singh, a great man of God, சாது சுந்தர் சிங் ஒரு பெரிய தேவ மனிதர். he wanted to fast and pray for 40 days. அவரும் 40 நாள் உபவாசித்து ஜெபிக்க So விரும்பினார். he did not have a watch and calendar watch and all. அவருக்கு ஏதோ அந்த நேரம் பார்ப்பதற்கு கடிகாரமோ அவருக்கு கேலண்டரோ So இல்லை. he took 40 stones 40 கற்களை எடுத்தார். as he was fasting and praying. அவர் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது Every day he'll take one stone and throw it away. அந்த 40 கற்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லாக வெளியே தூக்கி போடுவார். 28 days 27 28 நாட்கள் he கழித்து fainted. அவர் மயங்கி He did not know whether he completed 40 days of fasting. அவர் மயங்கி விட்டார். அவருக்கு 40 நாள் முடித்து விட்டாரா என்ன என்பதே தெரியவில்லை. Should we fast and pray for 40 days? நாம் 40 நாள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டுமா? No, we need not. We should not try to imitate them. அது தேவையில்லை. கூடவும் தேவையில்லை. When a person is having some sickness, sugar or something else, ஏதோ ஒரு மனிதனுக்கு பலவீனம், சுகர் போன்ற நோய்கள் இருக்கும் பொழுது they should not be fasting. அவர்கள் உபவாசிக்க தேவையில்லை. But for fasting for 40 days, I have done it in different way. நான் 40 நாள் உபவாசித்து That ஜெபிக்கிறேன். is missing one meal. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவை நான் I விட்டிருக்கிறேன். would not eat at night. I will be praying. நான் இரவு அந்த உணவை சாப்பிடாமல் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். 40 days I have done. அதை போல 40 நாள் செய்திருக்கிறேன். It is okay. There is no problem. அதை போல் செய்யலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. Usually I fast for 2 days. Wednesday night and Saturday night I fast and pray. பொதுவாக நான் புதன்கிழமை மாலையும் சனிக்கிழமை மாலையும் நான் அப்படியாக உபவாசித்து ஜெபிப்பது வழக்கம். Special burden I fast and pray for more days. ஒரு முக்கியமான ஒரு பாடங்களுக்காக நான் இன்னும் அதிக நாட்கள் அப்படியாக செய்வதுண்டு. That is possible. There is nothing wrong in it. அது செய்யலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. Missing one meal, you fast and pray, no problem. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தவறவிட்டு ஜெபித்து Let the உபவாசிக்கலாம். Spirit of God guide you. தேவ ஆவியானவர் நம்மை If வழிநடத்த you வேண்டும். eat your full and then try to pray, you will feel sleepy. கழுத்து மட்டும் சாப்பிட்டுட்டு ஜெபிக்க விரும்பினால் நாம் தூங்கி விடுவோம். மூக்கு முட்டை சாப்பிட்டு மூக்கு மட்டும் சாப்பிட்டு ஜெபித்தால் தூங்கி விடுவோம். You like to fast and pray. நிச்சயமாகவே நாம் But உபவாசிக்க prayer வேண்டும். is very much important. ஆனால் ஜெபமானது ரொம்ப முக்கியமானது. I heard of a pastor who wanted to fast and pray for 40 days. ஒரு போதகரை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு 40 நாள் உபவாசிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. He was fasting and praying. அவர் அப்படியாக செய்து கொண்டிருந்தார். He came out to pray. He came out to preach in a meeting. அவர் ஒரு நாள் பிரசங்கத்துக்கு வந்தார். I attended the meeting. அந்த கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். As he was preaching, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது suddenly he stopped his message. அவர் திடீரென்று அவருடைய செய்தியை நிறுத்தினார். He ran to the restroom and come back. அவர் திடீரென்று அந்த ரெஸ்ட் ரூம் சென்று டாய்லெட் போயிட்டு I வந்துருவார். think twice he went during the message. அப்படியாக 2 முறை செய்தி கொடுக்கும்போது சென்று You வந்தார். know why? எதற்காக 40 days he என்று was fasting and praying. 40 நாள் உபவாசித்து முடித்து And after the fasting and prayer is over, அந்த உபவாச ஜெபம் முடித்த he பிறகு ate biryani, chili chicken, everything he ate. நல்லா மூக்கு முட்டை எல்லாத்தையும் பிரியாணி சில்லி சிக்கன் It எல்லாம் is சாப்பிட்டார். not what we should do. அதை நாம் செய்யக்கூடாது. We need not imitate Moses or the Lord Jesus Christ. நாம் மோசேயையும் இயேசு கிறிஸ்துவையும் இந்த காரியத்திலே நாம் பின்பற்ற Some வேண்டியதில்லை. people try to do this just for their own glory. நாம் தன்னுடைய சொந்த மகிமைக்காக சில பேர் இப்படியாக I செய்வார்கள். heard of another pastor, இன்னொரு பிரசங்கிமாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். and he was fasting for 40 days. அவரும் 40 நாள் உபவாசித்தார். And when some people would want to go and meet him, சிலர் போய் அவரை சந்திக்க விரும்பும் பொழுது other brothers and sisters would say, மற்ற சகோதரர்கள் எப்படியாக சொல்வார்கள், he's fasting and praying, don't trouble him. 40 days and 40 nights he prayed, fasted and prayed. அவர் அப்படியாக 40 நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். After the fasting and prayer was over, அந்த உபவாச ஜெபம் முடிந்த they பிறகு had a very great feast. ரொம்ப பெரிய ஒரு விருந்தை வைத்தார்கள். And he ate his full, fell down and died. நல்லா சாப்பிட்டுட்டு விழுந்து செத்து போயிட்டார். This is not what God wants us to do. இது தேவன் விரும்புவதற்கான. Moses was able to be in the presence of God, enjoy the presence of God and obey his word. தேவனுடைய சமூகத்திலே மோசே இருந்து தேவன் சொன்ன காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். When he came down from the mountain, அவர் மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி the வரும்பொழுது people of Israel was not able to look at the face of Moses. கீழே இருந்த மக்கள் மோசேயுடைய முகத்தை பார்க்க கூடாமல் இருந்தது. His skin was shining. அவருடைய அந்த தோலானது பிரகாசம் அடைந்தது. They were not willing to come near him. அவர் பக்கத்திலே வர மக்கள் முடியவில்லை. So he had to put on
on a veil when he came to talk to the people. அவர்களோடு பேசும்பொழுது அவர் முகத்திரையை ஒன்று போட்டிருந்தார். Now we have to, many people have their own masks, okay? இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் முகத்துல மாஸ்க் When போட்டிருக்கோம். you put your mask and then talk, other people may not be able to understand what you are talking. முகத்துல மாஸ்க் போட்டு நம்ம பேசும்போது மற்றவர்கள் நம்ம என்ன பேசுறோம் என்று ஒருவேளை புரியாமல் And இருக்கலாம். Moses, when he came down, he had to put on a veil. அவர் முகத்திரையை போட But வேண்டியது. when he would go to the presence of God, he will remove the veil and talk to him. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகும்போது அந்த திரையை கழற்றி விடுவார். He was the only person who was able to bring a theocracy. அவர் மாத்திரமே அந்த இறை ஆட்சியை ஸ்தாபிக்க முடிந்தது. He received oracles from the Lord. தேவனிடத்திலிருந்து அந்த கற்பனைகளை He was பெற்றுக்கொண்டார். able to bring the people of Israel to the promised land, at the borders of the promised land. மக்களை அந்த நிச்சயப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வர முடிந்தது. So Moses was able to be on the mountain top to receive the grace of God. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே மலை உச்சியிலே இருந்தார். But later when Jesus was on the Mount of Transfiguration, இயேசு கிறிஸ்து பின்பாக மறுரூப மலையிலே இருக்கும் பொழுது God allowed Moses to come and meet him. தேவன் மோசே வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக செய்தார். When the people of Israel came to the borders of the promised land, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக Moses wanted to go enter the promised land. மோசே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போக வேண்டும் என்று விரும்பினார். God said no. தேவன் சொன்னார் நீ போக முடியாது. He asked again. அவர் திரும்பமாக God கேட்டார். said don't talk about it again. அதை குறித்து நீ பேசாத திரும்ப. Suppose Moses had gone into the promised land. மோசே அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போயிருந்தால், when he would die there, அங்கே போய் மரித்திருந்தால், people of Israel would have made him a great god there. அந்த இடத்துல தாமே மோசேவை தெய்வமாக மாற்றி இருப்பார்கள். So God knew about it. அதை குறித்து தேவன் God அறிந்திருந்தார். did not want to answer his prayer. அந்த ஜெபத்தை ஆண்டவர் பதிலளிக்க விரும்பவில்லை. He died and God buried him. அவர் மரித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். God buried him. தேவனே அடக்கம் செய்தார். This is how I look at the grace of God. இப்படிதான் நான் கிருபையை பார்க்கிறேன். Moses wanted to go and see the promised land. மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்க God விரும்பினார். did not allow him to go. தேவன் அதை அனுமதிக்கவில்லை. But when Jesus, the Son of God, came there, ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தபோது on the Mount of Transfiguration, Moses came. ஆனால் அந்த இடத்திலே மோசே சென்று இயேசு கிறிஸ்துவை The பார்த்தார். third point that you want to place before is Elijah on Mount Carmel and Mount Horeb. அடுத்த தலைப்பின் கீழாக பேசுகிற காரியம் என்னவென்றால் ஹோரேப் கர்மேல் மலையின் மேல் எலியா. Elijah was a great man of God. எலியா ஒரு பெரிய தெய்வ மனிதன். The people of Israel had been worshipping Baal and Asherah. தோப்பு விக்கிரகங்களையும் பாகாலையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். Asherah was supposed to be wife of God according to them. தேவனுடைய மனைவி கடவுளுடைய மனைவி என்று அந்த தோப்பு விக்கிரகங்களை குறித்து சொல்றாங்க. Elijah was challenging the people and said, let us come and then see who is God. நீங்கள் வாருங்கள் யார் தேவன் என்று பார்த்து விடுவோம் என்று அவரிடத்தில் சவாலிட்டார். The word Carmel means vineyard. அந்த கார்மேல் என்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் அது ஒரு திராட்சை தோட்டம். And then in that particular place he was challenging the people who are worshiping demons. அந்த பிசாசுகளை பாகால்களை வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே சவால் விட்டார் எலியா. The king at that time was Ahab. ஆகாப் ராஜாவாக இருந்தார். And his wife was Jezebel, an evil woman. எசபேல் ஒரு பொல்லாத ஸ்திரியாக இருந்தார். She had her own prophets to do, worship evil spirits. அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை வணங்கும்படியாக அவள் சில தீர்க்கதரிசிகளை கொண்டிருந்தார். So Elijah called all these people and there was a wager, there was a challenge. எலியா அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே ஒரு சவால் விட்டார். He said, how long will you halt between two opinions? If the Lord is God, follow him. If Baal, follow him. எத்தனை நாள் இப்படியாக இது காரியத்தின் மத்தியிலே நீங்கள் குந்தி நடப்பீர்கள்? பாகால் தெய்வம் என்றால் நீங்கள் பாகாலை வணங்குங்கள், இல்லவென்றால் தேவனை வணங்குங்கள் என்று சவாலிட்டார். The people kept quiet. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். Then he gave a challenge. அதற்கு பிறகுதான் சவாலிட்டார். Take 2 bulls, you offer 1 bull. 2 காளைகளை எடுத்துக்கொள்வோம், நீங்கள் ஒரு காளை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஒரு காளை I will offer 1 bull. நான் ஒரு காளை எடுத்துக்கொள்வேன். God who answers by fire, he is God. எந்த தேவன் அக்கினியினால் பதிலளிக்கிறாரோ அவரே தேவன் என்று So சொன்னார். 850 false prophets, they were jumping and dancing around their own altar, and no fire came, no answer came. அவர்கள் பலிபீடத்தின் அண்டையிலே 850 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து குதித்து நடனமாடி ஏதோ செய்து பார்த்தார்கள், ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. Then Elijah prepared an altar. எலியா ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தினார். He put the firewood there. அந்த இடத்திலே கட்டைகளை அடுக்கினார். He killed the bull and kept it அந்த there. காளையை அங்கே அடித்து அங்கே கிடத்தினார். He prepared trenches around and poured water there. அந்த இடத்திலே கால்வாய்களை அமைத்தார்.
And then he poured water and then began to pray. அதற்கு பிறகு தண்ணீர் ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார். Lord God of Abraham, Isaac and Israel, let it be known this day that you are God in Israel and I am your servant, and that I have done all these things at your word. Hear me, O Lord, hear me. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். And as he began to pray, அப்படியாக ஜெபித்த பொழுது fire came from heaven and consumed everything. பரத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. Then the people fell on their faces and said, மக்கள் முகங்குப்புறாக விழுந்து இப்படியாக சொன்னார்கள், Lord, he is God. Lord, he is God. அவரே தேவன் என்று அவர்கள் சொன்னார்கள். And this is what we see happening on Mount Carmel. இதுதான் கர்மேல் மலையின் மேல் நடந்த ஒரு காரியம். For 3.5 years there was no rain in the whole land of Israel. இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக 3.5 ஆண்டுகளுக்கு மழை இல்லாமல் இருந்தது. Like I said, எலியா இப்படியாக சொன்னார், without my word no rain will come. நான் சொன்னாலுடைய மழை பெய்யாது என்று சொல்லி இருந்தார். So the Lord was punishing them so that they may come closer to God. ஆண்டவர் அவர்களை எதற்காக தண்டித்தார் என்றால் அவர்கள் பக்கம் சேருவது அவர் பக்கமாக சேர வேண்டும். After the people began to understand who God is, மக்கள் தேவன் யார் என்பதை விளங்கின பிறகு he went to the peak of Mount Carmel. அந்த கர்மேல் மலையின் உச்சிக்கு He சென்றார். humbled himself, he began to pray. அவர் அங்கே தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க There came ஆரம்பித்தார். a cloud that was very small. அந்த உள்ளங்கை அளவிலே ஒரு மேகம் வந்தது. Then suddenly there came a great rain there. அதற்கு பிறகு பெரிய மழை வந்தது. And after this great feat was over, இந்த பெரிய காரியம் நடந்து ஏறின பிறகு Queen Jezebel was very angry. ஜெசபேல் அந்த ராணியானவள் மிகவும் கோபமடைந்தார். She said, tomorrow this time I am going to kill you. இதே நேரத்தில் நாளைக்கு உன்னை கொன்று விடுவேன் என்று சவாலிட்டார். Poor Elijah was very discouraged. எலியா மிகவும் சோர்ந்து போனார். He walked away from that place, from Mount Carmel to Beersheba, 182 kilometers. அங்கிருந்து பெர்ஷெபாவுக்கு 182 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார். He left his servant there. அங்கே அவருடைய வேலைக்காரரை விட்டுவிட்டு Again he walked for one day. அதற்கு பிறகு ஒரு நாள் பிரயாணமாய் நடந்தார். And lay down under a juniper tree. அங்கே போய் ஒரு மரத்தண்டையிலே அவர் படுத்திருந்தார். And he said, it is enough, Lord. ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, Take my life. என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும். I'm not better than my forefathers. என்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் நான் சிறந்தவன் அல்ல. An angel came there, அந்த இடத்துல ஒரு தேவதூதர் woke வந்து him and gave him food. அவரை எழுப்பி ஆகாரம் கொடுத்தார். He ate it and slept again. சாப்பிட்டு திரும்பமாக உறங்கிவிட்டார். Second time the angel came, திரும்பமாக அந்த தேவதூதர் and வந்து gave him food and said, திரும்பமாக உணவு கொடுத்து, arise and eat, because the journey that you have is too great for you. நீ சாப்பிட்டு பலப்படு, ஏனென்றால் நீ பிரயாணப்பட வேண்டிய தூரம் மிக He தூரமானது. arose and ate and drank the water that the angel gave. அந்த தேவதூதர் கொடுத்த எல்லாவற்றையும் சாப்பிட்டு With the strength of that food he walked 40 days and 40 nights as he came to Horeb. ஓரேப் என்ற அந்த இடத்திற்கு அவர் 40 நாள் பிரயாணமாக அந்த உணவை சாப்பிட்ட பலத்தோடு வந்தார். And from Beersheba to Mount Horeb it is 420 kilometers. அந்த பெர்ஷெபால இருந்து அந்த ஓரேப் மலையானது 420 கிலோமீட்டர் தூரமாக. He was full of discouragement. ஆனால் முழு சோர்வடைந்தவராக He காணப்பட்டார். was a victorious person. அவர் வெற்றியடைந்தவராக Now he is இருந்தார். in a discouraged ஆனால் position. இப்பொழுது அவர் சோர்வடைந்தவராக He இருக்கிறார். went and hid himself on a cave on Mount Horeb. அந்த ஓரேப் மலையிலே ஒரு குகையிலே போய் ஒளிந்து கொண்டிருந்தார். And God came there and began to talk to him. தேவன் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பித்தார். God said, go out and stand before the mountain before the Lord. அந்த மலைக்கு முன்பாக சென்று தேவனிடத்தில் பேசு என்றார். நில்லுன்னு சொன்னார். நில்லுன்னு சொன்னார். And as he was standing there, அங்கே நின்று கொண்டிருந்த போது the Lord God passed by. தேவன் அப்பக்கமாக கடந்து சென்றார். And a great and strong wind came there that the mountains were broken, stones were broken. அந்த தேவன் அந்த பக்கமாக கடந்து வரும் பொழுது பெரிய அதிர்வு ஏற்பட்டு அந்த மலை அந்த கல்கள் எல்லாம் உடைந்து போனது. God was not in that wind. அந்த புயலிலே தேவன் இல்லை. And there came an earthquake. அங்கே ஒரு பூமி அதிர்வு வந்தது. And there again God was not there. அந்த இடத்திலும் தேவன் இல்லை. And fire came. அக்கினி வந்தது. And God was not in the fire. அந்த நெருப்பிலும் தேவன் இல்லை. Then came a still small voice. மெல்லிய சத்தத்தை அவர் கேட்டார். He heard a still small voice from God. எலியா தேவனிடத்திலிருந்து வந்த மெல்லிய சத்தத்தை The கேட்டார். Bible does not say what would have been the voice that came spoke to him. என்ன பேசினார்கள் என்ற சத்தத்தை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. Elijah had said, எலியா I என்ன was zealous சொல்லியிருப்பார்? for the Lord. நான் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் Now I இருக்கிறேன். am left alone. இப்பொழுது நான் தனிமையாக I am left விடப்பட்டிருக்கிறேன். alone. நான் தனிமையாக The இருக்கிறேன். Lord spoke to him and said, தேவன் அவரோடு I பேசினார். have preserved 7,000 people who are not worshipping Baal.
7000 மக்கள் பாகாலை வணங்காதவர்களை நான் காத்திருக்கிறேன் என்று They are praying for you. அவர்கள் உனக்காக But ஜெபித்துக் you are கொண்டிருக்கிறார்கள். getting discouraged. ஏன் இப்படியாக சோர்வடைகிறாய்? And the still small voice, God would have spoken to him this particular point. இந்த காரியத்தை அந்த மெல்லிய சத்தம் பேசிட்டு You are thinking of dying. நீ சாக வேண்டும் என்று விரும்புகிறாய். You are not going to die. நீ சாக போவதில்லை. I'm going to take you to heaven as a person who is in the body, living in the body, in a chariot of fire. இந்த சரீரத்தோடு அந்த அக்னி ரதத்திலே உன்னை நான் பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துச் செல்ல And the போகிறேன். Lord had some work for him. தேவன் அவருக்கு என்று ஒரு வேலை வைத்திருந்தார். From Horeb he came to Damascus. ஓரேப் மலையிலிருந்து தமஸ்குஸ்க்கு வந்தார். 753 kilometers. 753 கிலோமீட்டர் And தூரம். there he had to anoint Hazael as king over Syria. அசகேலை அவர் அபிஷேகம் செய்ய வேண்டியதா இருந்தது. சிரியாவுக்கு மேல. சிரியாவுக்கு மேலாக ராஜாவாக. And Jehu was anointed king over Israel. ஜெஹூவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண And he வேண்டியது. had to anoint Elisha to be a prophet after him. அவருக்கு பிறகு எலிசாவை அவர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண And வேண்டியது. Elijah and Elisha were walking along on a particular day. எலியாவும் எலிசாவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்து The சென்று chariot கொண்டிருந்தார்கள். of fire came and took Elijah into heaven. அந்த அக்கினி ரதமானது வந்து எலியாவை அப்படியே எடுத்துச் சென்றது. And Moses and Elijah who had the experience of being on the top of the mountain where they met God. மோசேவும் எலியாவும் மலை உச்சியிலே தேவனை சந்தித்த ஒரு அனுபவத்தை The கொண்டிருந்தார்கள். fourth section that I want to place before you is நான்காவது பாயிண்ட் என்னவென்றால் lesson from the Mount of Transfiguration. இந்த மறுரூப மலையின் காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய God பாடங்கள். chose Moses and Elijah to be on the mountain top, on the Mount of Transfiguration with the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு மலை உச்சியிலே இருக்கும்படியாக தேவன் மோசேயையும் எலியாவையும் தெரிந்து They கொண்டார். were speaking about the crucifixion of the Lord Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் What கொண்டிருந்தார்கள். lesson can we learn from the Mount of Transfiguration? இப்படிப்பட்ட இந்த மறுரூப மலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய What was பாடம் the என்ன? state of the disciples who were left at the bottom of the Mount of Transfiguration? இவர்கள் அல்லாத மற்ற சீஷர்களை குறித்து என்ன? Jesus and the three disciples were on the top of the mountain over one night. ஒரு இரவு முழுவதுமாக இந்த மூன்று சீஷர்களோடு இயேசு கிறிஸ்துவோடு மலை உச்சியிலே One இருந்தார்கள். man came there with his son who was possessed by the evil spirit. ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். And these 9 disciples were not able to chase the devil out. அங்கே கீழே இருந்த 9 சீஷர்களாலே அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை. When Jesus Christ came the next day with the 3 disciples, இந்த மேலே இருந்த 3 சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து கீழே வந்தபோது people came running to him, and the father of the young boy said, "Your disciples are not able to chase the demon that is in my son." இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்படியாக அந்த மகனுடைய தகப்பனார் சொன்னார், என்னுடைய மகனில் இருந்த பிசாசை விரட்ட இந்த 9 சீஷர்களால் முடியாமல் போயிடுச்சு. 9 disciples were there. 9 சீஷர்கள் They இருந்தார்கள். could not chase one demon. ஒரு பிசாசை அவர்களால் விரட்ட முடியாமல் Now, போயிடுச்சு. as I told you, Jesus should take you to the top of the mountain. நான் சொன்ன விதமாக இயேசு கிறிஸ்து உங்களை மலை உச்சிக்கு எடுத்துச் செல்ல You வேண்டும். cannot climb the Mount of Transfiguration. நீங்கள் தானாகவே அந்த மலை உச்சிக்கு மறுரூப மலைக்கு போக go முடியாது. in holiness on your own. நீங்கள் தானாகவே பரிசுத்தத்தை அனுபவிக்க உங்களால் முடியாது. You are called, chosen, you must be faithful. அழைக்கப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். Faithful in prayer. நீங்கள் ஜெபத்திலே உண்மையுள்ளவர்களாக If you இருக்க are வேண்டும். honest before God. தேவனுக்கு முன்பாக நேர்மையாக If இருக்க you do வேண்டும். something wrong, you must be able to humble yourself and clear it. ஏதாவது தவறு செய்தால் அதை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே சரி Then செய்ய Jesus வேண்டும். can take you to the top of the mountain. இயேசு கிறிஸ்து அப்பொழுது உங்களை மலை உச்சிக்கு There எடுத்துச் are செல்வார். many believers who are not able to climb, not able to go to the top of the Mount of Transfiguration with the Lord Jesus Christ. அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெறாமல் இருக்கிறார்கள். When Jesus Christ came down, இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி he வரும்போது told the people who are down below, the 9 disciples, அவர் வந்து அந்த 9 சீஷர்கள் கீழே இருந்தவர்கள் சொன்ன "Oh காரியம் என்றால், faithless and perverse generation, how long shall I be with you to bear with you?" விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியை எத்தனை நாட்கள் நான் உங்களுடனே இருப்பேன் என்று கேட்டார். They had no faith. அவர்களுக்கு விசுவாசம் How இல்லாமல் to இருந்தது. chase the demons? எப்படி பிசாசை ஓட்ட வேண்டும்? You must have faith on the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் இருக்க It வேண்டும். is not faith that you create in your own brain. உங்கள் மூளையிலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற விசுவாசம் அல்ல. Faith is a gift from the Lord. விசுவாசமானது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஈவு. Faith is a gift of the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கப்படுகிற ஒரு ஈவு. Faith is a fruit of the Holy Spirit. விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கப்படக்கூடிய ஒரு கனி. If Jesus has to take you to the Mount of Transfiguration, இயேசு கிறிஸ்து உங்களை அந்த அப்படிப்பட்ட மறுரூப மலையின் அனுபவத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் you என்றால் must be
called, chosen and faithful. நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்களாக இருக்க If வேண்டும். you are on the Mount of Transfiguration, நீங்கள் அப்படிப்பட்ட மறுரூப மலையின் உச்சியில் your இருக்க prayer வேண்டும். will transform you. உங்களுடைய ஜெபம் உங்களை மாற்றும். You are in the valley, your prayer will not go beyond. நீங்கள் அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது ஒன்றும் நடக்காது. Peter never forgot the great glory that he was able to see on the mountain top. பேதுரு ஒருபோதும் அவர் அந்த மலை உச்சியிலே கொண்டிருந்த அந்த அனுபவத்தை மறக்கவில்லை. If you read 2 Peter first chapter verses 16 to 21, 2 பேதுரு 1வது அதிகாரம் 16 இலிருந்து 21 வசனங்களை there is வாசிப்போம். that he was able to see the glory of God. அவர் அந்த இடத்திலே கண்ணார கண்ட அந்த மகிமையை குறித்து பேசுகிறார். When Jesus received from God the Father the glory, then a voice from heaven, from the excellent glory came. This is my beloved Son, in whom I am well pleased. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையை பெற்ற பொழுது அந்த மேகத்திலிருந்து வந்த ஒரு சத்தத்தை கேட்டார். He said, we heard this voice which came from heaven when we were with him on the holy mountain. அந்த மலையின் மீது இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறார். He also could understand the Old Testament prophecies had been fulfilled in Jesus Christ. அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனங்கள் அந்த இடத்துல நிறைவேறியதாக அவர் கண்டதாக We சொல்கிறார். have the word of God in our hands. நம்முடைய கரங்களிலே வேதாகமம் இருக்கிறது. When we read the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் when we பொழுது are able to go to the top of the mountain with the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவோடு கூட மலை உச்சியின் அனுபவத்துக்கு செல்லும் பொழுது we would be able to believe that the Lord God is able to do those things in our own lives. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். Peter never forgot the glory that he was able to see on the top of the mountain. அந்த மலை உச்சியிலே அவர் பெற்ற அந்த மகிமையின் தரிசனத்தை ஒருபோதும் பேதுரு This மறந்ததில்லை. is my beloved Son, hear him. இவர்தான் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். Do you obey the Lord Jesus Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறீர்களா? Nobody else should be on your focus. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பார்வை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் மேலும் இருக்க What கூடாது. was the end of Peter? பேதுருடைய முடிவு எப்படி? What was the end of Peter, James and John? பேதுரு, யாக்கோபு, யோவானுடைய முடிவு எப்படி ஆகுது? James was the first martyr among the 12 disciples. 12 சீஷர்களிலே முதலாவது இரத்த சாட்சியாக மரித்தது யாக்கோபு. He was killed by Herod. அவர் ஏரோதினால் கொல்லப்பட்டார். He went to be with the Lord God in glory. தேவனோடு மகிமையில் இருக்கும்படியாக சென்றார். Peter served the Lord for many years. பேதுரு இயேசுவுக்கென்று அநேக He நாட்கள் was martyred. He was crucified upside down. அவர் தலைகீழாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். And John died a natural death. யோவான் ஒரு இயற்கை மரணம் தான் அடைந்தார். But he was a great man of God. ஆனால் ஒரு பெரிய தேவ He மனிதர். was given a great vision of the New Jerusalem. அந்த புதிய எருசலேமை குறித்ததான ஒரு தரிசனத்தை அவர் கொண்டார். One angel spoke to him and said, தேவதூதர் அவரோட என்ன "Come, பேசினார்? I will show you the bride, the Lamb's wife." தேவ ஆட்டுக்குட்டியுடைய மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று He சொன்னார். carried me in the spirit to a very great mountain. ஆவியிலே அந்த பெரிய மலைக்கு எடுத்து செல்லப்பட்டார். And he showed me the great city, the holy Jerusalem, descending out of heaven from God. பரலோகத்திலிருந்து இறங்கிய புதிய எருசலேமின் தரிசனத்தை அவருக்கு You காண்பித்தார். know, these men of God had been able to see greater things in their lives. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் பெரிய காரியங்களை அந்த இடத்திலே பார்க்க The முடிந்தது. challenge that you want to place before you is this: இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய சவால் how என்னவென்றால், do you want to be? எப்படி நீங்கள் இருக்க You want to விரும்புகிறீர்கள்? wallow in the valley near the Mount of Transfiguration? அப்படிப்பட்ட மறுரூப மலையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? What is your responsibility? உங்களுடைய உத்தரவாதம் என்ன? Be faithful. உண்மையாயிருங்கள். God has called you. தேவன் உங்களை If அழைத்திருக்கிறார். God is to choose you, தேவன் உங்களை தெரிந்து கொள்ள you வேண்டும். must be faithful before நீங்கள் God. அதற்காக உண்மையாக இருக்க They வேண்டும். that are with Him are called, chosen, and faithful. அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்களாய் If இருப்பார்கள். you are with Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு you can இருக்கும்போது say that you are called, you are chosen, you are faithful. நீங்கள் சொல்ல முடியும், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன் என்று. If you are able to be with the Lord Jesus நீங்கள் Christ, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது He will take you to a high mountain. அவர் உங்களை அப்படிப்பட்ட மலை உச்சி அனுபவத்திற்கு கொண்டு செல்வார். Shall we read 2 Corinthians 3rd chapter verses 17 and 18? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 18 வசனங்களை Saint வாசிப்போம். Paul was able to see greater things in the presence of God. பரிசுத்த பவுல் பெரிய ஆண்டவருடைய தரிசனங்களை பார்க்க முடியும். Now the Lord is a spirit, and where the spirit of the Lord is, there is liberty. But we all, with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். With unveiled face, there may not be any veil before us. நமக்கு முன்பாக எவ்விதமான திரையும் தேவையில்லை. When Moses was coming down, he had to put a veil. மோசே அங்கிருந்து மகிமையிலிருந்து வரும்போது அவர் திரையை போட வேண்டியதா But இருந்தது. after the death and resurrection of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்து மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு Jesus said, I'll send another comforter who shall be with you, who will be with you. நான் உங்களுக்கு ஆறுதல் செலுத்தும்படியாக இன்னொருவரை அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருப்பார். தேற்றரவாளனை And அனுப்புவேன். if the Holy Spirit is in you, உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் you இருக்கும்போது will see the glory of God by and by. நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்த்து கொண்டே இருக்கலாம். Now the Lord is a spirit. ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். Where the spirit of the Lord, there is liberty. எங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. All will be able to see God's glory without any veil before us. நாம் அனைவரும் தேவனுடைய மகிமையை திரையில்லாமல் பார்க்க முடியும். Beholding as in a mirror the glory of God. திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறதைப் போல You look at the image of God, glory of God as in a mirror. எப்படி நாம் கண்ணாடியிலே நம்மை பார்க்கிறோமோ அப்படியே ஆண்டவருடைய மகிமையை கண்ணாடியிலே பார்ப்பதைப் போல What பார்க்கிறோம். is a mirror according to God's word? தேவனுடைய வார்த்தையை பொறுத்த மாட்டிலே கண்ணாடி என்றால் என்ன? The word of God is a mirror. ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த We are கண்ணாடி. able to see the glory of God in the word of God. ஆண்டவருடைய மகிமையை அவருடைய வார்த்தையிலே நம்மால் பார்க்க When முடியும். we yield to the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவிக்கு நம்ம இணங்கி we கொடுக்கும்போது will be transformed into the same image from glory to glory. அப்படியாக அவ்விதமான அந்த சாயலை கொண்டு நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைய We முடியும். must have that longing in our own hearts. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். That Jesus may take us to the Mount of Transfiguration. தேவன் தாமே நம்மை மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லும்படியான அந்த வாஞ்சை. So John in his epistle writes, யோவான் அவருடைய நிருபத்தில் இப்படியாக what எழுதுகிறார். manner of love the Father has bestowed upon us that we should be called the children of God. தேவன் எப்பேற்பட்ட அன்பை நம்ம மேல் செலுத்தியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். We know that we are the children of God, நாம் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். but we do not know how we are going to be in future. நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பது நமக்கு But தெரியாது. when Jesus comes back, ஆனால் இயேசு கிறிஸ்து we திரும்பமாக see him வரும்போது as he is. அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வளவாகவே நாம் We பார்க்க shall be போகிறோம். translated in his likeness. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற்றப்பட He போகிறோம். who has that hope in him purifies him, and Jesus is pure. When Jesus comes back, இயேசு கிறிஸ்து திரும்பமாக if you have the வரும்போது hope that you will see him, அவரை பார்ப்போம் என்ற நிச்சயம் இருக்கும் பொழுது you will be translated in his likeness. அவரை போல நீங்கள் மாற்றப்படுவீர்கள். And if you have that hope in you, அந்த நம்பிக்கை உங்களுக்குடையவராக you will purify yourself on daily basis. தினந்தோறும் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் So கொள்வீர்கள். this is what we can learn from the word of God. இதைதான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் We are கற்றுக்கொள்கிறோம். transformed into the same image from glory to glory. அவரை போல சாயலை தினந்தோறும் மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக We long to go to the Mount of Transfiguration. நீங்கள் அப்படிப்பட்ட மறுரூப மலையின் அனுபவத்துக்கு செல்ல விரும்புகிறீர்களா? Jesus only can take you there. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை அந்த He இடத்துக்கு knows செல்ல all about you. உங்களை குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். Jesus knew about all the disciples. எல்லா சீஷரை குறித்தும் அவர் He அறிந்திருந்தார். chose Peter, James and John. ஆனால் அவர் தெரிந்து கொண்டதோ பேதுரு, யோவான், யாக்கோபை மாத்திரமே. They were not able to go to the Mount of Transfiguration on their own. அவர்கள் தானாகவே அந்த மறுரூப மலைக்கு செல்லவில்லை. Jesus took them lovingly. ஆண்டவர் அன்பாக அவர்களை கொண்டு சென்றார். Revealed the grace of God. அவருடைய கிருபை நிமித்தமாக Revealed eternal glory. அவர் நித்திய மகிமையை In வெளிப்படுத்தினார். closing, let me tell you this case study of one young man who died as a martyr in Russia. ரஷ்யாவிலே ஒரு இரத்த சாட்சியாக மரித்த ஒரு வாலிபனை குறித்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல His விரும்புகிறேன். name was Ivan Mosheyev. ஐமன் மோஷேவ், Vanya, he used to be called Vanya. வன்யா என்று அழைக்கப்பட்ட ஒரு வாலிபன். He was 20 years old. 20 வயது நிரம்பிய வாலிபன். It happened in 1971-72. 1971-72 ஆண்டில் நடந்த விஷயம். He was in Russia. He was a soldier. அவர் ரஷ்ய வீரராக, ராணுவ வீரராக And இருந்தார். one morning 6 o'clock there was a whistle for them to go and stand in the parade. அந்த நடக்கக்கூடிய அந்த பரேட்ல நிற்கும்படியாக காலையில் 6 மணிக்கு விசில் அடிக்கப்பட்டது. First whistle they must be there. முதலாவது விசில்லே அவர்கள் அங்கு போய் நிற்க வேண்டும். Second whistle they must be there. They cannot go late. இரண்டாவது விசில் அடிக்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான தாமதம் இல்லாமல் அங்கு இருந்தே ஆக வேண்டும். He went late one day. ஒரு நாள் அவர் தாமதமாய் சென்றார். The captain said, "Why are you late?" அந்த கேப்டன் அவர் இப்படியாக கேட்டது, ஏன் தாமதமாய் He வந்தீர்கள்? said, "Sir, I was praying." நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் ஐயா என்று சொன்னார். Some people thought that he was just cracking a joke. பலர் நினைத்தார்கள் அவர் ஏதோ கிண்டல் செய்கிறார். Because Russia it was full of atheism. They did not believe in God. தேவனை விசுவாசியாத மக்கள் அங்கே ரஷ்யாவில் இருந்தார்கள். Then from that day began his own torture.
அன்றையிலிருந்து அவனை சித்திரவதை 12 செய்யும்படியாக nights he was asked to stand in the snow with simple summer dress. சாதாரண அந்த வெயில் காலத்தில் போடக்கூடியான மெலிதான உடையை தரித்து 12 நாட்கள் பனிக்கட்டியின் மேலாக நிற்க வைத்தார்கள். His sweat will fall down like ice. அவருடைய வேர்வையானது பனிக்கட்டியை போல பனித்துளிகளை போல விழுந்தது. He was standing there for 12 days. 12 நாட்கள் அப்படியே every night. 12 இரவுகள். No sleeping. தூக்கமில்லை. He was standing. அப்படியே நின்று The next கொண்டிருந்தார். day he must come and do what he has to do as a soldier. அடுத்த நாள் காலையிலே அவர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த போர் வீரனாக அதை செய்ய வேண்டும். 5 days he was not given any food. 5 நாட்கள் உணவு எதுவும் He was கொடுக்கப்படவில்லை. very strong. His body was full of strength. ஆனால் அவருடைய சரீரமோ முழு பலத்தினால் அடைந்திருந்தது. And as he was undergoing torture, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அவர் சென்று அடைந்திருக்கும் பொழுது one night, ஒரு இரவிலே about 10 o'clock, he had to settle down and sleep. 10 மணிக்கு அவர் படுத்து தூங்க வேண்டும். And suddenly he heard a voice. திடீரென்று ஒரு சத்தம் The கேட்டார். angel came and said, தேவதூதன் வந்து "Vanya, சொன்னார், let us go." வண்டியா போகலாம். நான் Once began to spread, open up. அந்த கூரை அப்படியாக திறந்தது. He was going up there with the angel. தேவதூதனோடு அவர் மேலே எப்படி சென்று கொண்டிருந்தார். And he thought he was having a great vision. அவர் நினைத்தார் ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை அடைந்து The கொண்டிருக்கிறார். angel and Vanya traveled for a long time. வன்னியாவும் தேவதூதரும் மிக நீண்ட தூரம் பிரயாணமாக And they போனார்கள். landed in a particular island, particular place. ஒரு தீவிலே ஒரு இடத்திலே போய் இருந்து Beautiful இறங்கினார்கள். trees were there. அங்கே அழகான மரங்கள் இருந்தது. No sun was there. அங்கே சூரியன் இல்லை. But from the tree, light was coming out. ஆனால் மரத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. Beautiful flowers and beautiful fruits were there. அழகான பூக்களும் பழங்களும் இருந்தது. And in that place, he was able to see John the Baptist and also Moses and Daniel and David. அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன், மோசே, தானியேல், யோவான் அவர்களை பார்க்க He முடிந்தது. was able to see these great men who are already been in glory. ஏற்கனவே மகிமையில் சென்றிருந்த இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பார்க்க முடிந்தது. Then the angel said, அதற்கு பிறகு "I'm தேவதூதன் going to take வித்தியாசம். you to a particular place. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உன்னை அழைத்து செல்ல You will போகிறேன். see the shadow of the New Jerusalem. You can't see directly, you will die. You will see a shadow of it." புதிய எருசலேமுடைய ஒரு நிழலாட்டத்தை நீ காண போகிறாய். நீ நேரடியாக அதை பார்த்தால் அந்த மகிமையை மரித்து He போவாய். went to a particular place. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு When he செல்லும்போது saw the shadow of the New Jerusalem, அந்த புதிய எருசலேமின் அந்த நிழலாட்டத்தை he was பார்க்கும்போது so thrilled. அவர் மிகவும் உற்சாகமடைந்தார். And he could not look at it for a long time. அதை நீண்ட நேரம் பார்க்க முடியவில்லை. Then the angel said, "Time is up, let's go down." அந்த ஏஞ்சல் நேரமாகிவிட்டது, நாம் திரும்பி போய்விடலாம் என்று சொன்னார். And morning 6 o'clock before the whistle for the morning parade, அடுத்த நாள் காலை பரேட் அந்த முதல் விசில் அடிப்பதற்கு முன்பாக just he landed there. அந்த இடத்துல வந்து From the அப்படியாக roof he landed there. அந்த கூரையிலிருந்து அப்படியே இறங்கி He கீழே was வந்து dressed in his own uniform. அதே அவருடைய யூனிஃபார்ம்ல அவர் ட்ரெஸ் And ஆயிருந்தார். the shoes were on. எல்லா அந்த ஷூலாம் He போடப்பட்டிருந்தது. did not know what was happening. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்னதான் நடந்தது என்று. And his neighbor, another soldier, he said, பக்கத்துல இருந்த அந்த ராணுவ வீரர் சொன்னார், "Anya, where were you last night?" கடந்த இரவு எங்கே போயிருந்தாய் என்று Then கேட்கிறார். only he knew they transported to a new world in his own. அதற்கு பிறகுதான் கண்டது ஒரு தரிசனம் அல்ல, நிச்சயமாகவே அவர் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தார். God showed him the glory because he had to face death. தேவன் மகிமையை எதற்கு காண்பித்தார் என்றால் அவர் மரிக்க போவதற்கு முன்பாக They tortured him so much. அவரை மிகவும் He உபத்திரவப்படுத்தினார்கள். did not want to relent. ஆனால் அவர் அதை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. He stood for the faith. அவர் இந்த விசுவாசத்திற்காக நின்றார். And they drilled his own heart with 6 times. They drilled the heart and he died. 3 முறை அந்த ட்ரில் பண்ணபடியான ஓட்டை துவாரம் போட்டு 6 ஓட்டைகள் போட்டு அவர் அப்படியாக மரித்து If போனார். you stand for the Lord, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது you shall see the glory of God. நீங்கள் வந்து தேவனுடைய மகிமையை காண The முடியும். challenge that I want to place before you is this. உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டிய அந்த சவால், Can Jesus take you to the Mount of Transfiguration now? இப்பொழுது உங்களை தேவன் மறுரூப மலைக்கு எடுத்துச் செல்ல முடியுமா? You are called, நீங்கள் are you அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். chosen? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் If you are இருக்கிறீர்களா? sincere before God, தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருக்க humble வேண்டும். yourself before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். Keep a clean conscience. உங்களுடைய மனசாட்சி Jesus சுத்தமாய் will வைத்துக் take கொள்ளுங்கள். you to the high mountain. இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாக அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு You எடுத்துச் will see செல்வார். the glory of God. நீங்கள் நிச்சயமாகவே மகிமையை பார்க்க Shall we all முடியும். stand in the presence of ஆண்டவருடைய God? சன்னிதானத்திலே நாம் அனைவரும் வேண்டி நிற்போம். When I pray, நான் ஜெபிக்கும் I போது want all of you to pray with me. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். Loving Father, அன்புள்ள பிதாவே, we thank you, Lord, and praise you for giving us a great
insight about the Mount of Transfiguration. தேவனே நீர் கொடுத்த இந்த மறுரூப மலையினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. Teach us to pray with all our hearts. ஆண்டவரே முழு இதயத்தோடு ஜெபிக்க கற்றுத்தார். We are called. நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You choose us, O Lord. You have chosen us, O Father. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. Help us to be faithful to you. எங்களுக்கு உண்மையாக இருக்கும்படியாக உதவி செய்யுங்க. Let our faith be real, O God. எங்களுடைய விசுவாசம் உண்மையாக இருக்கட்டும். I pray for all these dear brothers and sisters. உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Every member of every family. ஒவ்வொரு குடும்பத்துடைய ஒவ்வொரு நபர்களும், Every child in every family. ஒவ்வொரு குடும்பத்துடைய ஒவ்வொரு பிள்ளைகளும், Let the blessings of God be upon everyone, O Lord. ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். Let them long to be with you, O God. அவர்கள் உம்மோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கட்டும். Help us to be people who will be chosen by you to go to the Mount of Transfiguration. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்த அந்த மறுரூப அனுபவத்துக்கு செல்லும்படியாக நீர் உதவி செய்யுங்க. We have the eternal glory waiting for us in eternity. நித்தியத்திலே எங்களுக்காக நித்திய மகிமை எங்களுக்காக காத்திருக்கிறது. You are preparing a place for us, O Lord. நீர் எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுகிறீர். Help us to prepare ourselves to be in that place with your own glory. உம்முடைய கிருபையினால் உம்முடைய மகிமையினாலே நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்படியாக நீர் உதவி Let செய்யுங்க. the word of God sink into every person. ஒவ்வொருடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே மூழ்கி இருக்கட்டும். Let the word of God ring its own sound in every heart. ஒவ்வொரு இருதயத்திலும் உம்முடைய வார்த்தையானது ரீங்காரம் எடுட்டும் ஆண்டவரே. Bless everyone, O Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless every brother and sister. ஒவ்வொரு சகோதரியும் Bless ஆசீர்வதியும். every child, every boy and a girl. ஒவ்வொரு பையனையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless every little child, O Lord. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் Let the ஆண்டவரே. legacy of your own grace come upon everyone. உம்முடைய கிருபையின் அந்த வரமானது அவர்களுக்கு மேல் தொடர்ந்து வரட்டும் சுவாமி. Let the name of Jesus be glorified. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். Lord, I give you all the glory. ஆண்டவரே உமக்கே மகிமை I செலுத்துகிறோம். give you all the glory. உமக்கு நாங்கள் மகிமை Let செலுத்துகிறோம். me have the joy in serving you till the last breath. கடைசி மூச்சு வரை உம்மை சேவிப்பில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தாரும். Be with us and help us, O Lord. எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். In Jesus' almighty name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சதா காலம் உங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசுவோடு கூட சேர்ந்து மறுமலைக்கு மேலாக சென்று அவரை போல் மாறத்தக்கதாக தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக.